இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் சிம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டியர் யூசர், யுவர் சிம் வில் பி டீஆக்டிவேட்டட் இன் 24 hours. அப்டேட் கேஒய்சி நவ் ஃபார் கேஒய்சி அப்டேட் கிளிக்னு சொல்லிட்டு வந்துட்டு KYCupdate.com சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்தால் அதனால் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராயோடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ராய் ஆர் எனி கவர்மெண்ட் அஃபிஷியல் நெவர் ஆஸ்க் ஃபார் பர்சனல் இன்ஃபோ வியா கால்ஸ் ஆர் எஸ்எம்எஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கால் மூலமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ ட்ராய் அல்லது கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து எந்த காலத்துலையும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ட்ராய் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அடுத்ததான் உங்களுடைய நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேப் சிஓபின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டேப் cop.centerstudy.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 seconds லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக ரிக்வெட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நோ மொபைல் நம்பர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட 10 digit மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு கீழே கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சா பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா கூட பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்கள். கேப்ச்சா டைப் பண்ண பிறகு வேலிடேட் கேப்ச்சா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வேலிடேட் கொடுத்தோன்னே ஒரு 5 seconds லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சக்ஸஸ் ஓடிபி சென்ட் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இது வரைக்கும் உங்களோட நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் ஷோ ஆகிடும். அது நீங்கள் யூஸ் பண்ணாத சிம் கார்டாக இருந்தால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சொல்லி வரும். உங்களோட மொபைல் நம்பர் மொத்தம் என்னோட நேமில் 2 மொபைல் நம்பர் இருக்கிறதால ஆதார் கார்டு யூஸ் பண்ணி 2 மொபைல் நம்பர் வாங்கியிருந்தால 2 காட்டுது. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் எத்தனை வாங்கியிருந்தாலும் அந்த லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மொபைல் நம்பருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, செக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத சமயத்தில் நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம் கார்டு பயன்படுத்துகிறவர்களுக்கு முக்கியமான அப்டேட். அடுத்ததான் உங்களோட நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணாத வழிமுறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.